நம்ம பின்னாடி எல்லாம் அவங்க வரமாட்டாங்க. நம்ம பின்னாடி எல்லாம் வரமாட்டோம். போ நான் உனக்கு துணைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. மயிர் வருவாங்க சொல்றதோட சரி. எல்லா கழுதியுமே தான். எல்லா இப்போ மாரியம்மா, காளியம்மா, சக்கம்மா, பேச்சு, லொட்டு, லொடுக்கு, காவல் தெய்வம், ஊர் தெய்வம், எல்லை தெய்வம் எல்லாமே சிறு தெய்வம் தான். நாமளா சொல்லி வச்சுக்கிட்டோம் குலதெய்வம்னு. பெரியவங்க இதுதான்டா நமக்கு குலதெய்வம்னு சொல்லிடுறாங்க. சரி, அதை மறக்காம கும்பிடுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நான் குலதெய்வத்தை கூட ஒழுங்கா கும்பிடுன்னு சொல்றோம், அங்கேயும் ஏமாத்தாத அப்படின்னு சொல்றோம். சிறுதெய்வ வழிபாட்டுல ரொம்ப மோசமா இருக்கும். சரியான முறையில இல்லைன்னா அடி நம்மளை தவிட்டடி அடிச்சு தொங்க விட்டுருவாங்க. மனுஷனை விட மோசமா அவங்கள்ட்ட அந்த வஞ்சம் தீர்க்கிறது நிறைய இருக்கும் சிறு தெய்வங்கள்ட்ட. கோயிக்க மாட்டாங்க அவங்க. ஒரே உண்மை சொல்றேன் இல்லையா? சரி, ரைட், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு இந்த புள்ள, ரைட் போ, அப்படியே போ. இப்போ பல இடத்துல நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் வேலூர்ல எல்லாம். இன்னைக்கு வேலூர்ல இருக்கிற அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது காரணம் அதுவும் கூட ஒரு காரணம். எப்படி? அதுவும் கூட ஒரு காரணம். அந்த மாதிரி உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போனா கூட அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நடத்தி காட்டவும் செய்யல. ஆமா, காட்டியிருக்கேன் 2-3 விஷயம். திருச்செந்தூர் எல்லாம் இவங்க மண்ணாதானே இருக்காங்க, அவ்வளவு காட்டியும் கூட எங்க மாறி இருக்காங்க. நமக்கு இங்கே பல நிகழ்வு காட்டியிருக்கோம் இல்லையா? மத்தியான வெயில் எல்லாம் ஸ்ட்ரீட் லைட் இறங்குன மாதிரி இறங்கிட்டு இருக்கும். எத்தனை இடத்துல இறங்கியிருக்கு. அதெல்லாம் இவங்க அவ்வளவுதான், அது என்னமோங்கிற மாதிரியே போயிடுறாங்க. திருச்செந்தூர்ல எல்லாம் எல்லாரும் உள்ள போயிட்டு இருந்தாங்க. நீங்க போயிட்டு வாங்கிட்டு நாங்க மணல்ல 7 பேர் மாத்திரம் வட்டம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் மத்தியானம் 2:30 மணிக்கு. அணியார யாரை நீ எடுத்தியா யார் எடுத்த? இதை எடுத்தார் நினைக்கிறேன். மேல இருந்து அந்த மத்தியானம் 2 மணிக்கு எப்படி இருக்கும் மணல்ல, அவ்வளவு பவர் அப்படியே இறங்கி சுத்தி எங்களை அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. ஆமா, ப்ளூ கலர் தான். அப்ப முருகன் இங்க இருக்காரா அங்க இருக்காரா? எப்படி? இங்கதான் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, கடல் மாதாட்ட நான் நேரம் உட்காந்து பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன்ல, உபரியில. ஆமா, அந்த படம் இருக்கும். அதுல கூட பொட்டணம் போட்டு இப்படி தொங்க விட்டுருப்பேன். விழுப்புரத்துல வாங்கினது. விழுப்புரமா வேலூர்ல வாங்கினது. அந்த லட்டு இது எல்லாமே பொட்டணம் போட்டு வச்சு அங்க போய் சேரும் போது 5வது நாள் நான். அது வரைக்கும் அதை தொங்கிட்டு கிடைஞ்சி. புரிஞ்சுதா? அங்க போய் சாமியை கும்பிட்டு ஒவ்வொரியில அங்க போனா நாங்க போற நேரம் கரெக்டா 2 மணி. அவங்க போகும்போது நாங்க அந்த அட்ரஸ் கேட்டு போகும்போது, நீங்க இப்ப போறிய 12:30 அங்க நட சாத்திருவாங்க. நாங்க சரி நட சாத்தினா நம்ம எப்படியா 4 மணிக்கு திறப்பாங்களேன்ட்டு போனோம். அங்க போனா கியூல ஆள் நின்றுச்சு. இப்ப நம்ம ஐயா அங்க இருக்காருன்னா இங்க இருந்த கியூ இருந்துச்சு 2 மணிக்கு. என்னடா 2 மணிக்கு இருக்கு? நாங்க நினைச்சோம் 4 மணி திறக்கிறதுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு அங்க முன்னாடியே ஒரு மரம் இருந்தது, அதுல உக்காந்துட்டோம். ஒரு 2:30 2:45 இருக்கும். அந்த ஆளு இவ்வளோ கணேசாச்சாரியோட பெருசா இருந்தாரு. அவரு கூட இன்னொருத்தர் புதுக்கு புதுக்கு புதுக்குன்னு ஓடியாந்தாங்க தேடிட்டு வந்த. என்னங்க ஐயா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்காக நாங்க நடையே சாத்தாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க இங்க மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கீங்கன்னு. என்ன சாமியா சொல்றீங்கன்னு நானு. ஆமாங்க ஐயா அப்படின்னு. சரி என்ன செய்யணும் வாங்க ஐயா அப்படின்னு. சரி, நான் அப்ப இவங்கெல்லாம் நட திறந்திருக்கனாலதான் இவங்க நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஐயா. அப்ப நாங்க இதுலயே வரோம் அப்படின்னா, உங்க பாதை வேற வாங்க அப்படின்னு. அப்புறம் அப்படி கூடி அவங்க வருவாங்க இல்லையா உள்ள, அந்த பாதை வழி நாங்க 6 பேருன்னு நினைக்கிறேன். அந்த பாதையில உள்ள போயிட்டோம். உள்ள போனா அந்த மாட்டுல சிவன் சுயம்பு கிட்ட இப்படி இருக்குன்னா, சுயம்பு இருக்குன்னா இனி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் அப்படி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. வச்சுட்டு பூஜை, சிறப்பு பூஜை நடக்கு.
எவ்வளவு நேரம்? 40 மணி நேரம் நடக்கு. ஆந்தாளு தீவாரணை காட்டுறது எல்லாம் காட்டுறதெல்லாம் அங்க காட்ட மாட்டாங்க, இங்க எனக்கு முன்னாடியே காட்டுறான். ஆனா ஒரு தடவை கையை பிடிச்சிட்டு, யோ அங்க காட்டுற பூசி இங்க காட்டுறேன்னு, இங்கதான் காட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க உட்காருங்க அப்படிங்க. இன்னும் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல ஜனங்கள் வேற நிறைய நிக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், அதை கொஞ்சம் விலக்கி விடுங்க திரையெல்லாம், எல்லாம் சிறப்பு பூசைன்னு சொல்லிட்டீங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கிறட்டும் அப்படின்னு. அப்புறம் அவரே இன்னொரு ஆளை விட்டு அதை சுருக்கி வச்சிருந்ததை நல்லா விலக்கி விட்டாங்க. எல்லாரும் சிவசிவா சிவசிவான்னு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணாங்க, ஒரு 3/4 மணி நேரம் பண்ணி முடிச்சாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு அவரு லிங்கத்து மேல இருந்த அந்த பட்டு துண்டு கட்டி இருந்தாங்க, அதை எடுத்து என் தலையில ஒரு சுத்தி கட்டி சொருகி விட்டாங்க. அங்கேயே ஒரு பெரிய மாலை கிடந்தது, அதை தூக்கி தோல்ல போட்டாங்க. போட்டுட்டு ஆமா லட்டை என்னமோ அங்க வச்சிருந்தாங்க, அதுல 4 லட்டை எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஐயா நீங்க இப்ப போலாம் ஐயா அப்படின்னு. இப்ப நான் சரி இவங்கன்ட்டு. அப்ப ராமுங்கிற பையன், அவன்கிட்ட தான் காசை வச்சிருப்பான். ராமு ஒரு 1000 ரூபாய் எடுத்து தட்டுல வச்சிருக்கியா, ஐயருக்கு அதுக்கு தானே பண்ணுவாங்க, இம்பிட்டு பண்ணியிருக்கிறான், ஏதாவது பெருசா செய்வாங்கன்னு தான் அவன் பண்ணியிருப்பான்னு நினைச்சு ரூபாய் எடுத்து 1000 ரூபாய் வச்சா. அவன் 1000 ரூபாய் எடுத்து, இந்தாயா சாமி என் பொழப்புல மண்ணெளி போடுற, யார்கிட்ட காசு வாங்க சொல்ற நீயே, இப்படியே நீ வீட்டு பிடிச்ச வெளியே அனுப்பிச்சிருவான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி, போங்க சாமி நீங்களும் அப்படியா அப்படின்ட்டோம். சரின்னு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்த பக்கத்துல நல்லா ஒரு 6 அடிக்கு மேல அந்த திண்டு, ஏன்னா கீழே கடலு மணல் இருக்கிறதுனால அங்க போய் உட்காந்து காலை தொங்க போட்டு உட்காந்துருக்கோம். அந்த பக்கம் ஒரு 10-100 பேரும் உட்காந்துருக்காங்க வெயிலுக்கு. அதுக்கும் கடலுக்குள்ள இருந்து உன்னைய விட இன்னும் ஒரு அடி உயரமா இருப்பாங்க. நல்லா அந்த உயரத்துக்கு தகுந்த பாடி. எந்திரிச்சு அப்படியே அப்படி வந்தாங்க பாரு. கொஞ்சம் தூரம் வந்தோடனே எல்லாருக்குமே தெரியுது வர்றது. அங்க பாருங்க, அங்க ஒரு அம்மா எவ்வளவு உயரத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா வராங்க. அந்த 6 அடி உயரத்துல இருக்கிற இது மேல அப்படி கையை வச்சு ஜம்முன்னு அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி உட்காந்துருச்சு என் பக்கத்துலயே. இங்கிட்ட ராமு தாமு இங்க உள்ள உழவநாதங்கிற ஒரு பையன் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் ராமு நாங்க என்ன பேசணும்னு பக்கத்துல இங்கிட்டு காதை கொடுக்கா அடே உட்கார்றான, என்னதான் பேசுறீங்க, நீங்க பேசுறது மட்டும் தான் கேட்க, அவங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது, நான் பேசுறது கேட்கல, பேசாம இல்லைன்னு அதுவும் கேட்காது அப்படி. பேசிட்டே இருந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசியிருப்போம். பேசி முடிச்ச உடனே அப்புறம் சரி வந்து இல்ல அங்கேயே சொல்லி வாங்கிட்டு வந்தீல்ல, மனுஷி வந்திருக்கேன்ல, வந்த உடனே அதை எடுத்து கொடுக்க வேண்டாமா, தொங்க விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாதான் கொடுக்க முடியும். கேட்காம எடுத்து கொடுத்தா இது எனக்கு நீ இப்படி தள்ளி விட்டா மணலுக்குள்ள விழுதுருமே அப்படின்னு, அது எப்படி தள்ளி விடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த பொட்டானத்தை அவுத்து ரவா லட்டு, பணியாரம், ஒரு 3 பொருள் வாங்கியிருந்தேன். இது சிலைப்பின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி இதுல 3 அதுல 3 வாங்கி வச்சிருந்தேன். அதுல பாதி இதுல பாதின்னு ஒவ்வொன்றுலையும் பாதி சாப்பிட்டு, அந்த மீதி பாதி இருக்கு இல்லையா, அதுந்தாங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருச்சு. என்று சாப்பிட்டேன். அது போக மிச்சம் இருந்தது, ஒன்று தானே எடுத்திருக்கோம், 6 வாங்கினதுனால ஒன்று தான் எடுத்திருக்கோம், மீதி இருந்துச்சு. இதை என்ன பண்ண அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு அந்த உட்காந்துருக்காங்கல்ல அப்படின்ட்டுச்சு. அந்த மாதிரில இவங்கள்டே இது எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுங்கண்ணா, இவங்க நம்மளே வச்சுக்கிறோம் சாமி, நமக்கு தானே கொடுத்துருக்கேன்னு. போடா நீங்க தான் சாப்பிட்டீங்கல்ல, இருக்கிறதெல்லாம் ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுங்கடா அப்படின்னு பிச்சு கொடுத்தாங்க. கொடுத்துன்னு அவங்க அங்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க எங்க வேலையை 2 பேரும் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்து முடிச்சோன்னா நம்மகிட்ட ரைட்டு, நீ வந்த வேலை நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலை நான் முடிச்சிட்டேன், நான் கிளம்பட்டுமாண்ணா. ரைட்டு கிளம்பு, அவ்வளோதான். கீழே குதிச்சாங்க, நடைய கட்டிட்டாங்க தேக்காம. ராமுங்கிறவங்க 2 பேரும் நான் அவங்க எங்க போறாங்கன்னு பார்க்க போறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், டேய் இங்க இருந்தே பார்த்தீங்கன்னாலும் பார்ப்பேன், கூட போனீங்கன்னா பார்க்க முடியாதுன்னு. இல்ல சாமி அவங்க இவ்வளவு இதா இருக்காங்க, நம்ம போய் பார்க்க முடியாது, சரி போ அப்படின்ட்டு அவங்களும் கீழே குதிச்சு பின்னாடி போனாங்க. இங்க இருந்து நம்ம கார் தூரம் போனாங்க, அதுக்கு அங்கிட்டு போக முடியல, காத்து மணலும் அடிச்சு அவங்கள கண்ணை முழிக்க முடியாம அமுத்திருச்சு, உட்காந்துட்டாங்க. ஐயா எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி போய் இறங்கி உள்ள போயிட்டாங்க. இங்க இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க.